மக்களுக்கு நல்லது பண்றது. முதல்ல அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. எல்லா படங்கள் போலவே சென்சாருக்கு இந்த படத்தையும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு. என்ன நடந்துச்சுன்னா முழுசா பார்க்கலாம். தோட்டத்திலேயே சம்பவம் பண்றவனை கேள்விப்பட்டிருப்பேன். அதுல ரெக்கார்டு வைக்கிறவன் கேள்விப்பட்டிருக்கியா? சென்சார் போர்டில் ஐவர் குழுவுக்கு இதை அனுப்பியிருக்காங்க. ஐவர் குழுவுக்கு அனுப்பக்கூடாது, ஒருவர் குழுவிலேயே இதை பார்த்துட்டு எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு படக்குழு வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க. தளபதி இதே போல தாங்க சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படமும் சென்சார் போர்டுக்கு போச்சு. ஆனால் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ணாததுனால படம் சர்டிஃபிகேட்டோடு வெளியே வந்திருக்குங்க. ஆனால் செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி படம். சென்சார் போர்டு தரப்பு என்ன சொல்லுதுன்னா 20 இடத்திற்கும் மேலாக அந்த படத்துல வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கிறது, அதை நீக்கினால் மட்டுமே சர்டிபிகேட் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு சொல்றாங்க. படக்குழுவும் ஒத்துழைக்க மறுக்கிறதுனால கோர்ட்டுக்கு செல்லும்படி சென்சார் தரப்பு அறிவுறுத்திருக்காங்க. இவங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல போய் என்ன தீர்ப்பு வந்திருக்கு பாருங்க. கோர்ட்டுக்கு போன படக்குழு அவங்களுக்கு சாதகமாக கோர்ட்டும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை எதிர்த்து சென்சார் போர்டு மறு அப்பீல் செய்திருக்காங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்குறாங்க. ரசிகர்கள் சந்தோஷப்படும்படி தீர்ப்பு கொடுத்திருக்கு கோர்ட்டு.